ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்ட்ராடே விஸ்டா. நான் உங்கள் ராஜன். இன்னைக்கு நாம பார்க்க போறது பியரிஸ் ஹராமிக் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். இது இரண்டு கேண்டில் உடைய ஒரு பியரிஸ் ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஆகும். இது பொதுவா அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல தோன்றும். இதுல ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டில் பெரிதாகவும் அதை விட செகண்ட் ரெட் கேண்டில் சிறிதாகவும் தோற்றமளிக்கும். இந்த கேண்டில்ஸ்டிக் என்ன சொல்ல வருதுன்னா, இங்க பையர் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு இருக்கும் பொழுது அதை விட செல்லர் நாங்க ஆதிக்கம் செலுத்த வந்துட்டோம்னு நிரூபிக்கத்தான் இந்த செகண்ட் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு போக போகுதுன்னு அர்த்தம். வாங்க சில உதாரணத்தை பார்ப்போம். இங்க பத்தியானாக்கா நம்ம டெய்லி சார்ட் பிரேம் எடுத்துக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட் அப்வர்ட்ஸ், அதாவது அப் ட்ரெண்ட்ல போயிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மால் பியரிஷ் கேண்டில் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா இது பியரிஷ் ஹராமிக் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா நம்ம தேர்ட் கேண்டில் வெயிட் பண்ணணும். அதுவும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பியரிஷ் கேண்டில் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த தேர்ட் கேண்டில் வந்து இந்த செகண்ட் பியரிஷ் கேண்டிலோட லோவை தாண்டி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கணும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் வர்ஸுக்கு தான் வரும். அதே போல் பாருங்கள் எந்த அளவுக்கு கீழே இறங்கி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 1 hour சார்ட் பிரேம் எடுத்துருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் அப்வர்ட்ஸ், அதாவது அப் ட்ரெண்டில் போயிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மால் பியரிஷ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுன்னா நம்ம தேர்ட் கேண்டில் வெயிட் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டில், அதுவும் இந்த ப்ரீவியஸ் ரெட் கேண்டிலோட லோவை விட கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சா கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் வர்ஸுக்கு தான் வரும். அதே போல் பாருங்கள் எந்த அளவுக்கு கீழே டவுன் ரெண்டு வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 50 minutes சார்ட் பிரேம் எடுத்துருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்வர்ட்ஸ், அதாவது அப் ட்ரெண்டில் போயிருக்கு. அதில் போயிட்டு பெரிய புல்லிஷ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மால் பியரிஷ் கேண்டில். இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுன்னா நம்ம தேர்ட் கேண்டில் வெயிட் பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் கேண்டிலும் ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை விட கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் வர்ட்ஸ், அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு தான் வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு கீழே இறங்கிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். பொதுவாக பியரிஷ் ஹராமிக் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை வச்சு ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம கண்டிப்பாக செட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த 1 hour சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து புல்லிஷ் ஹராமியை நம்ம பார்த்தோம். இப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் பாருங்கள், இங்கே பாருங்கள் இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை இங்கே எடுத்துருக்கு. அதே போல் 1 day சார்ட் ஃப்ரேமில் இதோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் எடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு பியரிஷ் ஹராமிக் கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆனிச்சுனாக்கா கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு தான் வரும். அதுவும் 1:2 ரேஷியோ, கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த பியரிஷ் ஹராமிக் கேண்டில்ஸ்டிக் உடைய பெஸ்ட் டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு ஸ்விங் அல்லது பொசிஷனல் ட்ரேடரா இருந்தால் டெய்லி சார்ட் ஃப்ரேமை எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டி 70 to 80% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா 7 அல்லது 8 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். நீங்க ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடரா இருந்தால் 1 hour சார்ட் ஃப்ரேமை எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டி 60 to 70% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா 6 அல்லது 7 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருந்தால் 50 minutes சார்ட் பிரேமே எடுத்துக்கொள்ளலாம். இது வின்னிங் பாசிபிலிட்டி 50 to 60% இருக்கும். அதாவது 10 ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா 5 அல்லது 6 ட்ரேடிங் சக்சஸ் ஆகும். இதுல குறிப்பிட்டுள்ள எந்த டைம் பிரேம் சார்ட்டா இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருந்து ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். வாங்க இப்ப பியரிஷ் ஹராமிக் கேண்டில்ஸ்டிக் உடைய சில முக்கியமான ரூல்ஸை பார்ப்போம். ரூல் நம்பர் 1, இந்த பியரிஷ் ஹராமிக் கேண்டில்ஸ்டிக்கை வைத்து ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கான்னு நம்ம உறுதி செய்ய வேண்டும். ரூல் நம்பர் 2, இதுல ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டில் பெரிதாகவும் அதை விட செகண்ட் ரெட் கேண்டில் சிறிதாகவும் இருக்க வேண்டும். ரூல் நம்பர் 3, எப்போதுமே தேர்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டும். அந்த கேண்டில் ஸ்டிக் பியரிஷ் கேண்டிலாகவும் அதுவும் இந்த செகண்ட் ரெட் கேண்டில் லோவை விட அதிகமாக போய் க்ளோஸ் பண்ணி இருக்க வேண்டும். ரூல் நம்பர் 4, எப்போதுமே மூவிங் ஆவரேஜ் அல்லது RSI அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ண வேண்டும். இப்போ இந்த வீடியோல பியரிஷ் ஹராமிக் கேண்டில்ஸ்டிக் பத்தி தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து எனக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அந்த நன்றியை தெரியப்படுத்துங்கள். இன்ட்ராடே விஸ்டா, நான் உங்கள் ராஜன். நன்றி.